தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய ஜாக்டோஜி அமைப்பினை சேர்ந்த 1115 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் 422 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல், ஊதிய முரண்பாட்டை களைதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ-ஜியோ அமைப்பினர் கடந்த 22ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தை கைவிட்டு பணியில் சேரும்படியும் அவ்வாறு பணியில் சேராவிட்டால் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தீவிரமாகும் என தமிழக அரசு எச்சரித்தது. எனினும் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் நேற்று முன்தினம் நள்ளிரவில் கைது செய்தனர். போராட தூண்டுதல், பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய ஜாக்டோ-ஜியோ அமைப்பைச் சேர்ந்த 1115 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 422 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 20 பேரும், தருமபுரி மாவட்டத்தில் 19 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோவையில் 5 பேரும், கரூரில் 14 பேரும், காஞ்சிபுரத்தில் 7 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரியலூரில் 3 பேரும், திருவண்ணாமலையில் 8 பேரும், கிருஷ்ணகிரியில் 35 பேரும், நெல்லையில் 9 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரத்தில் 20 பேரும், திருவாரூரில் 6 பேரும், ராமநாதபுரத்தில் 19 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சியில் 6 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்தில் கைதான 72 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரசின் எச்சரிக்கையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டு பணிக்கு வராமல் இருந்த ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது.